சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வெடிகுண்டுகளை வீசி தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். வணக்கம் எழில், தற்போது சென்னை தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து வெடிகுண்டு வீசி தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் எழில். காலை 4 அவர்கள் கையில் பெட்ரோல் குண்டை வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த கையில் வைத்திருந்த அந்த பெட்ரோல் குண்டை தேனாம்பேட்டை காவல் நிலையத்து வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களின் மீது, இருசக்கர வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வாகனங்களின் மீது அந்த பெட்ரோல் குண்டை வீசி எறிந்திருக்கிறார்கள். அது உடனே தீப்பற்றி எரிந்திருக்கிறது. உடனே அங்கே போஸ்டர் ஓட்டி கொண்டிருந்த ஒரு நபர் அதை பார்த்து விட்டு கூச்சலிட்டு தீப்பற்றி எரிகிறது என்று. இதனை அடுத்து அங்கிருந்த போலீசார் அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இது ஒரு சிறிய உடனடியாக அந்த தீ அணைக்கப்பட்டதால் ஒரு பெரிய விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் அவர்கள் நேரடியாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு விசாரணை நடத்தியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்களை வைத்து அதில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்து அந்த நபர்கள் யார், இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் யார் என்பது குறித்து தேனாம்பேட்டை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னையில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையம் தீட்டு கொளுத்தப்பட்டது. அதன் பிறகாக ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம் தீக்கு இரையாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது தேனாம்பேட்டை காவல் நிலையத்தின் மீது இப்படி ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெறுப்புணர்ச்சி உள்ளவர்கள் என்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. யாரேனும் காவல் நிலையத்திற்கு வந்து அந்த வழக்கு விசாரணை என்பது அதனால் மன உளைச்சலுக்கு ஆளானவர்களாக இருக்கக்கூடும் என்ற நோக்கத்தில் இந்த சமீபத்தில் இந்த வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வந்தவர்களுடைய பட்டியலை எடுத்து தற்போது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என போலீசார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு காவல்துறை தரப்பில் என்ன காரணம் என்று சொல்லப்படுகிறது? எழில், தற்பொழுது இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கு காவல்துறை தரப்பில் என்ன காரணம் முன்வைக்கப்படுகிறது? அதாவது காவல்துறையினுடைய தரப்பில் நாம் கேட்ட பொழுது இது குறித்து அவர்கள் பேச நமக்கு மறுத்துவிட்டார்கள். இந்த தகவலையே அவர்கள் வெளியில் கசிய விடாமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒரு காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சட்ட ஒழுங்கு நிலைமை என்னவென்று ஒரு மிகப்பெரிய அளவில் இது கேள்வி எழுப்பக்கூடும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் ஒரு காவல் நிலையத்தின் மீது இப்படி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் இருந்தது. தற்போதுதான் அந்த தகவல் முதலாக நமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் இந்த செய்தியை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதாவது காவலர்களுடைய தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதால் யாராவது ஒரு பழைய குற்றவாளிகளாக இருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அது யார் என்பது குறித்து தற்போது எங்களால் தெளிவாக சொல்ல முடியாது. தற்போது நாங்கள் அந்த பகுதியில் இருக்கிற அந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் தேடி வருகிறோம். அதில் ஏதாவது காட்சிகள் பதிவாகி இருந்தால் அதை வைத்து அந்த நபர்கள் யார் என்பது குறித்து நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். அவர்களை விரைவில் நாங்கள் நிச்சயம் கைது செய்து விடுவோம் என்ற தகவலை காவல்துறையினர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.